கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் நம்முடைய விசுவாசத்தினாலே பிழைப்போம். கர்த்தர் நமக்காக வந்து நம்மை மீட்டெடுத்தார். நம் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அவருடைய கரம் நம்மை உண்டாக்கி உருவாக்கிற்று என்பதை விசுவாசித்து எந்த சூழ்நிலையையும் மாற்ற அவரால் கூடும் என்பதை விசுவாசித்து, அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை விசுவாசித்து, அவரையே நம்பி நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்வோமானால் நாம் பிழைத்து கொள்வோம். பின்வாங்கி போவோமானால் நம்மேல் கர்த்தருடைய ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஒருபோதும் பின்வாங்கி போகாமல் அவருக்காக காத்திருப்போம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். அந்நிய தேவர்களை ஆராதித்த ஆபிரகாம் கர்த்தர் அழைத்த அழைப்பை விசுவாசித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததின் நிமித்தமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாக செய்வார் என்பதை விசுவாசித்து 25 வருடங்கள் காத்திருந்து ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். அதேபோல நாமும் விசுவாசத்தோடு அவரால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசித்து காத்திருப்போமானால் நம்முடைய வாழ்வும் ஆசீர்வாதமுள்ளதாக காணப்படும். ஒருபோதும் நாம் அவரை சந்தேகப்படாமல் முறுமுறுக்காமல் நமக்காக யாவற்றையும் செய்கிற அவரை நம்பி காத்திருப்போம். அவர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை விசுவாசித்து நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று உம்மையே நம்பி காத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.